அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹரு கௌமும் மின் கௌம். நம்பிக்கை கொண்டவங்களே, நீங்கள் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பார்த்து கேலி செய்யாதீங்க. ஐயக்கூன ஹைரம் மின்ஹும், அவங்க உங்களை விட சிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், வலா நிசா மின் நிசா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து கேலி செய்யாதீங்கன்னு சொன்னதோடு ஸ்டாப் பண்ணாமல், இன்னொரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் கேலி செய்யாதீங்கன்னா, பெண்ணுக்கு தான் இந்த கேலி செய்கிற பழக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். வந்துட்டாங்க மேனாமினிக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆண் பார்த்து சொல்லுவானா? ஒரு பெண் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்னால் பயன்படுத்துவாங்க. அது இல்லாமல் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், உங்களை விட அவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் குறை கூறாதீங்க, பட்ட பேர் வைக்காதீங்க, குத்தி காட்டாதீங்க. இந்த மாதிரியான செயல் எதுவுமே நம்பிக்கை கொண்ட பிறகு திரும்ப செய்கிறது பாவமாகும். அது மாதிரி நீ செஞ்ச அப்படின்னா நீ அநீதி லட்சவனை ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். ஸோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இன்னொருத்தவங்களை பார்த்து குத்தி காமிச்சு பட்டப்பேர் சொல்லி கேலி செஞ்சு கிண்டல் செய்கிறது செய்யக்கூடாது. அது அவங்கள காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல். அவங்கள காயப்படுத்தாத மாதிரியான கிண்டல் நம்ம செய்யலாம். ரசூலுல்லாவுமே செஞ்சுருக்காங்க. ஒரு பெண்மணி வயசான கிழவி ஒருத்தவங்க வந்து ரசூலுல்லா கிட்டே கேட்பாங்க, நான் வந்து சொர்க்கம் போவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லா சொல்லுவாங்க, கிழவினா சொர்க்கம் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது அந்த பெண்மணி கேட்பாங்க, அப்போ நான் என்ன செய்கிறது, நான் என்ன அமல் செய்கிறதுங்கும்போது ரசூலுல்லா சொல்லுவாங்க, பெண்ணா ஒரு கிழவியா நீ சொர்க்கம் போக மாட்ட, ஒரு குமரியா நீ சொர்க்கம் அடைவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிப்பாங்க. ஏன்னா சொர்க்கம் சொல்லும்போது யாரும் வயதானவங்களாக இருக்க மாட்டாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் ரசூலுல்லா சொல்லுவாங்க. இன்னொரு மனிதர் கூட ரசூலுல்லா கிட்ட வந்து கேட்பாங்க, யார் ரசூலுல்லா எனக்கு பயணம் செய்கிறதுக்கு ஒரு ஒட்டகம் கொடுங்கங்கும்போது ஒட்டகம் கேட்ட அந்த மனிதருக்கு ரசூலுல்லா சொல்லுவாங்க, ஒட்டக குட்டி இவருக்கு ஒன்று எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மனிதர் கேட்பார், ஒட்டக குட்டியை வச்சு நான் என்ன பண்ணுறது, நானே பயணம் செய்கிறதுக்காக தானே கேட்குறேங்கும்போது ரசூலுல்லா சொல்லுவாங்க, ஒரு தாய்க்கு அது ஒரு ஒட்டகம் குட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சொல்லுவாங்க. இது மாதிரி அடுத்தவங்களை காயப்படுத்தாத மாதிரியான ஒரு கேலியாக இருந்துச்சு அப்படின்னா அது செய்கிறது தப்பில்லைன்றதையும் தெரிஞ்சுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.